நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க, சாமி நான் காலேஜ் படிச்ச காலம் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் இனிமையான பெஸ்ட் சுகந்தமான காலம். ஆனா அந்த டைம்ல நான் திரைப்படத்துல நடிச்சு ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என் காலேஜ் வாழ்க்கையே டெலீட் பண்ணிட்டு செலிபிரிட்டியா இருந்த மாதிரி உருவாக்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெஸ்ட் பீரியட் நினைக்கிற உங்க காலேஜ் பீரியட் அனுபவிச்சுட்டே சினிமா துறையிலையும் வேலை செய்து ஆக்டிங் பண்ணி செலிபிரிட்டியா ரெண்டையுமே ஒன்னா வாழ்ந்தீங்கன்னு உங்களால உருவாக்கி வைக்க முடியும். செய்யுங்கள், அதை பண்ணீங்கன்னா போதும். அதாவது நீங்க என்ன வேணும்னு கடந்த காலத்துல எப்படியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது லாஜிக்கா இருக்கணும்னு அவசியமே இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை லாஜிக் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த 3 டைமென்ஷன் வெளி உலகத்தோடு முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை லாஜிக். உள்ளுக்குள்ள திரும்பினீங்கன்னா வாழ்க்கை மேஜிக். மிடில் கிளாஸா பிறந்தது தப்பு இல்ல, ஏழ்மையில பிறக்கிறது தப்பு இல்ல, மீடியாக்கரா வாழறதுதான் தப்பு. மீடியாக்கரா வாழாதீங்க. இந்த கல்பதரு அறிவியலை புரிந்து கொண்டு, அதனால இந்த கல்பதரு அறிவியலை கிருஷ்ணன் கீதையில ராஜ வித்யை ராஜகுஹ்யம்னு சொல்றார். தலைவனாகும் அறிவியல், உயர்நிலை அடையும் அறிவியல். இது தெரியாம வாழ்ந்து செத்து போயிருது தப்பு.